ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா மல்லி வரப்போகிற எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த ராஜேஸ்வரியும் ராஜஜிதாவும் பார்த்தீங்கன்னா எப்படியாவது நம்ம மல்லியை வந்து அசிங்கப்படுத்துன்னு நினச்சாங்க. ஆனால் வந்து நம்முடைய அன்னபூர்ணியமான திருவிளையாடல்னால பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா வந்து அசிங்கப்பட்டு வந்து நிற்க போகிறாங்க. அது எப்படின்னு பார்க்கறதுக்கு மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சாங்க. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா எடுத்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து நம்முடைய வெண்பா வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அதில் ரிங் இருக்கிறத பார்த்துட்டு இது மல்லியம்மாவும் நானும் சேர்ந்து வாங்கின ரிங்கு, மல்லியம்மா மேலே என் மேலே தான் வந்து டாடா பாசமாக இருக்காரு அப்படின்றத வந்து உறுதி செய்கிறாங்க. நம்முடைய விஜயமே வந்து ஷாக் ஆகுறாங்க. ஒரு பக்கம் வந்து இந்த மோதிரம் வந்து நம்முடைய மல்லியோட கையில் வந்து வந்துருச்சுங்க. வந்ததை வந்து இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவும் பார்த்து பயங்கரமாக வந்து ஷாக் ஆகுறாங்க. எதுக்காகனா பார்த்தீங்கன்னா மல்லி வந்து கல்லை தான் வந்து கொடுக்கணும், நம்ம தான் வந்து வாங்கின மோதிரத்தை கொடுக்கணும் வந்து கிஃப்ட் பாக்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அன்னபூர்ணியம்மா திருவிளையாடால் வந்து நம்முடைய மல்லிக்கு சாதகமாகவே வந்து எல்லாம் வந்து நடந்துருச்சு. நம்முடைய மல்லி வந்து ஒரு ஆசைப்பட்டு விஜய்கிட்ட வந்து கேட்டுருந்தாங்க, உங்களுடைய பிறந்தநாள் என்னன்னாலும் செய்வேன், என்னை வந்து திட்டக்கூடாது அப்படின்ட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்முடைய மல்லிக்கு சாதகமாகவே நடந்திருக்குங்க. நம்ம விஜயும் பார்த்தீங்கன்னா அவருடைய பிறந்தநாள் வந்து முடிகிற வரைக்குமே வந்து நம்முடைய மல்லியை வந்து ஒரு வார்த்தை வந்து திட்டாத வந்து இருந்தாருங்க. ஆனால் வந்து இந்த மோதிரத்தை வச்சு தான் பிரச்சனை வந்து ஏற்பாடு பண்ணணும் அப்படின்ட்டு ராஜேஸ்வரியும் ரஞ்சிதாவும் கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் வந்து அதெல்லாம் வந்து தவிடு பொடியாக்குற விதமாக வந்து நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆனவங்களுக்கு இதுக்கு மேலே தானே வந்து இன்னும் ஷாக் வந்து அதிகமாக இருந்து ஆக போகுது. ஏன்னா வந்து தம்பி தான் என் உயிர் மயிருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மூஞ்சை தூக்கிட்டு போய் எங்கே வைக்க போகிறான்னு தெரியலங்க. இதுக்கப்புறம் நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மாப்பிள்ளை தம்பி என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, கையை நீட்டுங்க, மல்லிப்புள்ள மாப்பிள்ளை வந்து உன்னுடைய கிஃப்ட் தானே எடுத்திருக்காரு, நீ தான் வந்து மாப்பிள்ளையுடைய கையில் வந்து அந்த மோதிரத்தை வந்து போடணும் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஏன்னா அக்கா வந்து வைத்தெரிச்சல் படுவா அப்படின்றதுக்காக உடனே பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அதை போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மல்லி பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கை வந்து எடுத்து எல்லாருக்கும் காமிச்சிட்டு நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா கையை நீட்டுறாங்க. அவருடைய கையை பிடிச்சி முதல் வந்து அந்த ரிங்கை வந்து போட போகிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நம்முடைய மல்லி வந்து சந்தோஷமாக இருந்தனால அது வந்து இதை இருந்தாங்க சொல்லுவாங்க. நம்ம விஜய்க்கு வந்து இந்த மோதிரத்தை வந்து போடுறது நம்முடைய வெண்பா குட்டியுமே வந்து ஓவர் எக்ஸைட்மெண்ட்டில் ரொம்ப ஜாலியாக வந்து இருக்காங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா வந்து ஆசைப்பட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியுமே வந்து விஜய் கையில் வந்து அந்த ரிங்கை வந்து போட போகிறாங்க. போட்டுட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி மல்லி, எதுக்காக நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட்ட, உங்ககிட்ட வந்து காசு இருந்திருக்காதே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லிட்டாரு. அதுக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, உங்களுக்காக செய்கிறது தானே அப்படின்ற மாதிரி நம்ம மல்லி வந்து சொல்லிடுறாங்க. சொல்லிட்ட அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி, எதுக்கு நன்றியெல்லாம் சொல்கிறீங்க, நமக்குள்ள அதெல்லாம் வந்து தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. வெண்பாவோட ஆசையும் வந்து இதில் இருக்குது. வெண்பாவும் நானும் தான் வந்து சேர்ந்து இதை வந்து வாங்கணும், அதனால் வந்து எனக்கு மட்டும் வந்து கிரெடிட் கிடைச்சா போகுது, வெண்பாவுக்குமே வந்து கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கப்புறம் நம்ம விஜய் வந்து நீ என்றைக்குமே வந்து உன்னை பற்றி மட்டும் யோசிக்க மாட்டியா மல்லி, உன்னை சுற்றி இருக்கவங்களை பற்றி மட்டும்தான் வந்து யோசிப்பியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. எல்லாம் அவங்க இருந்தால் தானேங்க நம்ம வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து நம்முடைய மல்லியோட தாட் வந்து இருக்குங்க. ஆனால் வந்து இது எல்லாரும் நமக்குள்ள சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னா ஒருத்தர் மட்டும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறது இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா மட்டும்தாங்க. மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாது பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.